இன்னைக்கு மண்டே காலையில் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்கும். அதனால சிம்பிளான லஞ்சும் சூப்பரான சைட் டிஷ்ஷும் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க என்னன்னு பார்க்கலாம். சாதத்தை குலைவாக வடித்து கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். ஓரளவு மசிச்சு விட்டு 100 மில்லி காய்ச்சி ஆறின பால், 1 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். சாதமும் பாலும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிப்பு கடாயில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு, பொடியாக கட் பண்ண இஞ்சி பொரிஞ்சதும் கொஞ்சமாக நிலக்கடலை, பெருங்காயத்தூள், 2 போல் வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இதை அப்படியே நம்ம கலந்து வச்ச சாதத்தில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. சூப்பரான சிம்பிளான தயிர் சாதம் ரெடி. இந்த தயிர் சாதத்துக்கு கிறிஸ்பியான காரசாரமான ஒரு சைடிஷ். மரவள்ளி கிழங்க க்ளீன் பண்ணி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்து தண்ணியும் உப்பு சேர்த்து 5லேருந்து 6 விசில் விட்டு இறக்குனா இந்த மாதிரி சூப்பராக குழஞ்சிருக்கும். தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், உப்பு, 3 ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதும் இதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ணிக்கலாம். நான் காட்டுறது மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நீளமாக சிப்ஸ் மாதிரியாக இருக்கும். ஒரு நீளமான சின்ன பவுலில் 1 முட்டை, கொஞ்சமாக மிளகுத்தூள், உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம செஞ்சு வச்ச சிப்ஸை முதல்ல முட்டையில் டிப் பண்ணிவிட்டு அப்புறமா பிரெட் க்ரம்ஸை கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் எல்லா சிப்ஸையுமே கோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்து காஞ்சதும் ஒவ்வொரு உருளைகளாக சேர்த்து எல்லா பக்கமும் வேகிற மாதிரி கலந்து விட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எண்ணெயை வடித்து எடுத்துட்டா சூப்பரான காரசாரமான கிறிஸ்பியான மரவள்ளி கிழங்கு ஃபிங்கர் சிப்ஸ் ரெடி. இப்போ லஞ்ச் பேக் பண்ணிடலாம். இந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸை ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய லஞ்ச் காம்போ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதே மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.